கண்மணி வந்து எல்லாருக்கும் சூப்பராக டிஃபன் செஞ்சு அசத்துறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ அன்பு அவங்க தம்பியை சாப்பிட உட்காடுறாங்க. நம்ம அன்பு வந்து சாப்பாடை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து பக்கத்துலேயே வந்து அவங்க தம்பி முதல்ல சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி பெரியம்மா நீங்கள் பண்ணதே இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி, ரொம்ப நல்லா இருக்குது, இது செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி போடணுன்னா அதை வந்து கண்மணி கைக்கு தான் போடணும் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க, கண்மணி வந்து பண்ணாங்க அப்படின்னோடனே ஆமாம், அண்ணி சூப்பர், நீ கலைக்கிறீங்க, நீ அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னோடனே உடனே அன்பு சாப்பிட போனவர் அப்படியே வந்து எழுந்துடுறாரு. எனக்கு சாப்பாடு வேணான்றாரு. எல்லாருமே அதிர்ச்சிடுங்க, என்ன அன்பு அப்படின்னோடனே இவ செஞ்சால் எப்படி நல்லாயிருக்கும், இவளுக்கு தான் எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்கிற, அவள் தானே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா, நீங்கள் வேணும்னா அவள் மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு தெரியும் இவெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு கண்மணி மனசு வருத்தப்படுறாங்க. விடுமா, அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறானே தெரியல அவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு அன்போட தம்பி. வந்து நேராக வந்து அன்பு கிட்ட கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ அன்பு அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணேன், இப்படி அவங்க மனசை நோகடிக்கிறியே, தப்பு இல்லையா உனக்கு, உங்களை மாதிரிலாம் என்னால் மனசில் ஒன்று வெளியே ஒன்று வச்சுலாம் பேச முடியாது, நல்லா இல்லை சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா இல்லை டீயே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது, நல்லா இல்லைன்னா நல்லா சொல்ல முடியும், அப்படியா, அப்போது நீ அந்த டீயை குடிச்சு பார்த்தியா, உனக்கு காஃபி கொடுத்தாங்களே அது குடிச்சியா அப்படின்னோடனே, இல்லை குடிச்சு பார்க்கல, சரி இப்போ டிஃபன் கொடுத்தாங்களே அதை நீ சாப்பிட்டியான்னு, சாப்பிடல, அப்போ எப்படி தெரியும் அவங்க நல்லா பண்ணாங்களா நல்லா பண்ணலையான்னு உனக்கு, எனக்கு தெரியாதா, முன்னாடியே எனக்கு தெரியும், ஒரு காம்படிஷன்லையே அவள் லட்சணன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஃப்ரெண்டு சமைச்சதை அவள் சமைச்சதுன்னு சொல்லி வந்து ஏமாத்தின வந்து நான் அவள், இங்கே பாருங்க அன்பு, நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா அந்த அண்ணி ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும்னு பாட்டியும் அப்பாவும் வேணும்னு தான் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்னடா சொல்கிற, நீ தானே தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஏன்னா வந்து இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்தது, காஃபி டீலாம் அவ்வளோ அருமையாக இருந்தது, பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாமல் ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, இப்போவாது போயிட்டு அவங்க செஞ்சதை சாப்பிட்டு பாரு, அப்போ தான் உனக்கு அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு. அன்பு வந்து இவன் என்ன இப்படி பேசுகிறா, ஒன்றும் புரியலையே, அவள் தான் நல்லாவே சாப்பாடு செய்ய மாட்டாளே, வேணுமே வந்து என்கிட்ட வந்து நல்லா நினைக்கணும் கண்மையை பற்றின்னு சொல்கிறானோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. சரி அவள் செஞ்சது எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கொஞ்சம் எடுத்து வாயில் போடுறாரு. என்ன இது ரொம்ப நல்லா இருக்குது, சரியாக செய்ய மாட்டாளே அவள் சமையல், இப்படி பண்ணுறா, ஒன்றுமே புரியல எனக்கு, அப்போ அன்னைக்கு பார்த்தா கண்மணி கரெக்டாக இன்றைக்கி பார்த்தது கரெக்டாக, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோன்னே கண்மணி சந்தோஷமாக நிற்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்குது, ஏதோ எனக்கு என்னமோ தப்பி தவறி செஞ்சுட்டு போட்டிருக்கு அப்படின்னு. இல்லைங்க நான் எப்போவுமே நல்லா சமையல் பண்ணுவேன், ஏங்க நீங்கள் கூட எனக்கு ப்ரைஸ் கொடுத்தீங்களே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ஞாபகம் இருந்ததால் தான் நான் சொல்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சாப்பாடை நீ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னா அதிர்ச்சியை, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சரி விடு என்ன பண்ணுறது, நீ இப்படி தான் இருப்ப, ஏமாத்துறதே உன் பழப்பாக போச்சு, நான் என்ன பண்ண முடியும், நீ இப்போ கல்யாணத்தில் ஏமாத்துற மாதிரி தானே எல்லா விஷயத்துலையும் ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் என்ன இப்படி பேசுகிறாரு ஒன்றுமே புரியலையே. அப்படி இருந்தாலும் அன்புக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, எப்படி இவளை நல்லா சமைக்க முடிஞ்சது இவளால், ஒன்றுமே பண்ண முடியலையே, ஒரு வேளை அம்மா தான் சமைச்சிட்டு இவ தான் சமைச்சான்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ, செஞ்சாலும் செய்வாங்க அம்மா, அம்மா தான் கண்மணி கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காங்களே, அதனால் அவங்க தான் எல்லாத்தையும் சமைச்சிருப்பாங்க, சமைச்சிட்டா அப்படியே கண்மணி சமைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அம்மா போய் சொல்ல மாட்டாங்களே, இருந்தாலும் கண்மணிக்காக ரொம்ப தான் உருகுறாங்க அம்மாவில், அதனால் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கே வந்து கண்மணிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் அன்பு நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பிரேம் கொடுக்குறாங்க. இதை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி உடஞ்சிடுதுங்க அப்படி சொன்னோன்னே, நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த வாட்டி உடையாத அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. இது ஒரு முடியுது.